இப்போ எல்லாருமே தான் ஏஐ யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்பயாச்சும் நீங்க மேக் பண்ற ஏஐ கண்டென்ட் லைக் உங்களோட ஸ்டைல்லே பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும், ஒவ்வொரு வைப் இருக்கும். அப்படி நீங்க நினைச்சிருந்தா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. வெல்கம் பேக் டு மை மராக்கி. இன்னைக்கு நம்ம ஜென் ஏஐ சீரீஸ்ல எபிசோட் 5 பார்த்துட்டு இருக்கோம். இதுல லைக் உங்க ஏஐ எப்படி உங்களை மாதிரியே ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. நான் டெய்லி பண்ற வேலையில எனக்கு பிடிக்காத ஒரு வேலை என்னன்னா வந்துட்டு லிங்க்டின் போஸ்ட் எழுதுறது. நோ அஃபென்ஸ். ஓகே. இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் டு ஹேவ் யுவர் சோஷியல் நெட்வொர்க். பட் எனக்கு ஆக்சுவலாவே அதுல என்ன போடுறது என்ன வேணாம் அந்த மாதிரி தெரியாது. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாரும் மாதிரியும் நானும் ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் திங் இஸ், நீங்க லிங்க்டின்ல போடுற போஸ்ட்டை ஏஐ கிரியேட் பண்ணதா இல்லையா அப்படின்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் சம்டைம்ஸ். ஓகே, இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ நான் என்ன நினைச்சேன், let's make this AI sound like me. I'm gonna say like planning to make a LinkedIn post um, about my project and web painting. Can you help and make me like 50 to 60 words? Of course, it's gonna make some answer, but okay. Excited to share my latest project. Ever wished you could ask a painting about its story, its artist emotion behind every brushstroke? It's an AI powered real conversation framework. So it's not bad. Okay. One thing is, I'm not sharing my project or like a latest I already did, and also these kind of M dashes and these random very shallow things make it very obvious like இது வந்துட்டு AI யூஸ் பண்ணதுன்னு. Let's give it an example. Okay. mm, let's copy my post. Okay, let's give it an example. Okay, I'm gonna do the same prompt, then example. Let's see. Okay, it's got the vibe. Started with the chat with painting as a basic text box under an image, functional but flat. Lately, I've been rebuilding it. So it's little personalized. Okay, now இதுக்கு தெரியும் என்னோட ப்ராஜெக்ட்ல என்ன ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்குன்னு. ஓகேவா? லெட்ஸ் மேக் இட் மோர் என்ன மாதிரி இதை பேச வைக்க முடியுதா பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி என்னோட இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ரெண்டு போஸ்ட் தான் இது வரைக்கும் போட்டிருந்தேன். ஸோ let's give both of them as an example. Wow. Another example, here it comes. And also let's see if we can put my profile into it so that it can understand some things about me maybe. Okay, I'm gonna copy paste my about thing as a third example into this. Oh. Now it got few example. Okay, most visited give painting 8 seconds before moving on, not from indifferences. The story just never reaches them. The question followed me through years of my museum studies into AI, so I built chat with painting an experiment where artwork answers back. ஓகே, திஸ் இஸ் பர்சனலைஸ்ட். ஓகே, அதுக்கு வந்துட்டு லைக் நான் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தேன், எப்படி நான் இந்த ஐடியாவுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இப்போ தெரிஞ்சுட்டேன். பிகாஸ் இதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக டெக்னிக்கலாக வந்துட்டு இதை இன்கான்டெக்ஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 டைப் இருக்கு. ஜீரோ ஷார்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் தெரியுமா, எனக்கு வந்துட்டு லிங்க்டின் போஸ்ட் எழுது அப்படின்னு சொன்னது வந்து ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங். இதே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பண்றது வந்துட்டு 1 ஷார்ட் ப்ராம்ப்டிங். அதுக்கப்புறம் நம்ம 2-3 எக்ஸாம்பிள் காப்பி பேஸ்ட் பண்ணோமா, இது வந்து ஃபியூ ஷார்ட்
ப்ராம்ப்டிங். மோர் எக்ஸாம்பிள் போக போக அது உங்கள பத்தின ரெகக்னிஷன் அதுக்கு நல்லாவே கிடைக்கும். இட் கேன் லேர்ன் தட் பேட்டர்ன். ஓகே. ஜஸ்ட் இந்த மாரி ப்ராம்ப்ட் மட்டும் குடுக்கறத விட, முடிஞ்ச அளவு உங்களால எவ்வளோ எக்ஸாம்பிள் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கங்க. பட் இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. ChatGPT, Claude ஆர் எனிதிங் யூ கேன் மேக் அ ப்ராஜெக்ட். ஓகே. ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க எத்தனை சாட் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். I'm gonna say it as LinkedIn Manager. I'm gonna call it a LinkedIn Manager. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுல நீங்க ஆக்சுவலா பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ அது நம்ம லாஸ்ட் டைம் ப்ராம்ப்ட் எழுதையில பார்த்தோம். தட் இஸ் அ ஃபார்முலா திங். ஓகே. யூ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு கிவ் இட் கான்டெக்ஸ்ட். அதாவது நீங்க உங்கள பத்தி எல்லாம் சொல்லணும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், நீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு லிங்க்டின் பிராண்ட் மேனேஜரா இருக்க போறேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மெய்மராக்கின்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேக்ரவுண்ட் வந்துட்டு டெக்னாலஜி லைக் ஆர்கியாலஜி, மியூசியம் ஸ்டடீஸ். நான் என்னெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன், என்னோட லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் என்ன, நீ வந்துட்டு என்ன பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை பேசிக் கான்டெக்ஸ்ட். எனக்கு நீ என்ன டாஸ்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, லைக் லிங்க்டின் போஸ்ட் மேக் பண்ணும் டாக்குமெண்ட் மாதிரி. ஓகே. ஸோ என்ன நடந்தது, நான் என்ன லேர்ன் பண்ணேன், நான் என்ன புதுசா பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தான் வந்துட்டு நீ பண்ண போற. இந்த டாஸ்க் எப்படி இருக்கணும்னா வந்துட்டு அட்வைஸா இருக்கக்கூடாது, ஸ்டோரி. பிகாஸ் எனக்கு லிங்க்டின்ல அட்வைஸ் பண்றது கேட்டா பிடிக்காது. அதனால ஃபார்மேட் என்னன்னா வந்துட்டு 100 to 300 வேர்ட்ஸ், அதுக்கு மேல தாண்டக்கூடாது. பேராகிராஃபா இருக்கணும். சிம்பிள் லாங்குவேஜ், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. ஸோ அன்லெஸ் தேவையில்லாம வந்துட்டு இந்த புல்லட் போடுறது, அங்கங்க ஹேஷ்டாக் கிடைக்கிறது, அதெல்லாம் பண்ணாத. தென் இது வந்து ரூல்ஸ். நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு இதுக்கு ஒரு ரோல் கொடுக்கணும்னு பார்த்தோம்ல. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இது லிங்க்டின் மேனேஜர்னு சொல்லிட்டோம். இந்த ரூல்ஸ்ல வந்துட்டு நீ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இதில் போட்டுருங்க. நான் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா வந்துட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை, கார்பரேட் ஆஃபீஸில் உள்ளவங்க அந்த மாதிரிலாம் பேசாத, இந்த மாதிரி த்ரில்டு டு அனௌன்ஸ், ஹானர்ட் அண்ட் ஹம்பிள், இந்த மாதிரி என்ன நான் நிறைய போஸ்ட் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இதெல்லாம் நீ பண்ணாத. இன்னொன்று, இது ஏஐன்னு பார்த்தோன்னே எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் டேஷஸ், இந்த நடுவில் கோடு போடுறது. ஆக்சுவலாக இட்ஸ் நார்மல் இங்கிலீஷில், பட் ஏஐ கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி டேஷ் போடாத, தேவையில்லாமல் இமோஜி போடுறது, இந்த இன்ஸ்பிரேஷனல் கோட் எழுதுறது, இதெல்லாம் பண்ணாத. ஸோ திஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ கேவ் டு இட். ஓகே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு அதால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பர்சனலைஸ்டா பேச முடியும். இன்னொன்று என்னன்னா, இந்த ஃபைல்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்கள பத்தின என்ன ஃபைல் வேணாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது உங்க ரெஸ்யூமா இருக்கலாம், இல்ல உங்கள பத்தி நீங்களே எழுதின ஸ்டோரியா இருக்கலாம். எனிதிங் தட் வில் மேக் இட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஓகே. எதெல்லாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் லைக் என்னோட கரியர் டைம்லைன். நான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டை பத்தி தான் அது பண்ண போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி என்ன இன்ஃபோலாம் கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. கண்டென்ட் ரூல்ஸ், சில விஷயம் நீ பண்ணக்கூடாது, அந்த ஆல்ரெடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ல மாதிரியே கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட்டிங் டிஎன்ஏ அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு சர்டைன் ஸ்டைல்ல எழுதுவேன்ல. ஓகேவா. உங்களுக்கு நீங்க என்ன ஸ்டைல்ல எழுதுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட ரைட்டிங் ஸ்டைல்ல வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஷார்ட் அண்ட் மீடியம் போஸ்ட் தான் போடுவேன். எனக்கு ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்க தான் பிடிக்கும். கொஞ்சம் ஹியூமரா இருக்கணும். இந்த தேவையில்லாத வேர்ட்ஸு, இந்த மோட்டிவேஷனல் கிளிஷே, இந்த மாதிரி வைரல் ஹோக் இதெல்லாம் போடாத. நான் அந்த மாதிரிலாம் நான் எழுத மாட்டேன். ஓகே. ஸோ என்னோட ரைட்டிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ லெட்ஸ் ஆஸ்க் இட் டு மேக் மீ அ போஸ்ட். Make me a post. This is gonna be my first one on LinkedIn. அப்படின்னு நான் சொல்லிட்டேன். Let's see. Okay. It says I didn't plan to end up here. I started out studying information technology because I liked building things. Then I pulled towards something different. Few years, my word, it was books, artifacts, and questions somehow the past feel relevant to people. Okay, இப்போ என்னோட மொத்த கான்டெக்ட்ல இருந்து சொல்லியிருக்கு, I didn't plan to end up here. That is actually true. This actually sound likes me, more sound likes me. But அவங்க வந்துட்டு அது கொடுத்த உடனேயே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது. ஓகே. அதுக்கிட்ட வந்துட்டு லெட்ஸ் மேக் ஃபியூ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அந்த ஆப்ஷன் அது பிக் பண்ணிச்சுன்னு கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. ஓகேவா. மேக் த ஏஐ டு திங்க், டோன்ட் ஜஸ்ட் அக்செப்ட் வாட் இட் கிவ்ஸ்.
ஸோ, இனிமே நீங்க எப்போ ஏஐ கன்டென்ட் மேக் பண்ண சொன்னாலும், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் யுவர் கன்டென்ட் வில் சவுண்ட் மோர் அத்தென்டிக். பை த வே திஸ் இஸ் லக்ஷ்மி ஃபார் மை மெராக்கி. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஜென்ஏயோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம் பத்தி பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை பை.